ஆவியானவரே என் மத்தியில நீங்க வாங்க. Holy Spirit God, பரிசுத்த 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 சேனைகள் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிற தேவஜனங்களை விடாதீங்க விடாதீங்க. Take this as a chance and an opportunity to talk to God. ஆண்டவரிடத்தில் உறவாட இதுதான் ஒரு சமயமாக எடுத்துக்கொள்ளுங்க. Holy Spirit God, 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 Holy Spirit God. பரிசுத்தரே 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 பரிசுத்தரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. சொல்லுங்களேன், உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது தகப்பனே. ஹோலி 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 தேவ ஜனமே, ராபங்கர மௌஷரே பேஸ்தர நோந்தர பாலாயதர மோந்தரவா. Don't go with God with emotions. Rebe ludara masheri nanastara namontaravu. உறவாடுங்க ஆண்டவரிடத்துல உறவாடுங்க. A complete covering with God, before God. Reme turubu shururubondaraba. Raka mananastere namondurubu sheri besturu nataraba. Father, in the name of Jesus, Father, in the name of Jesus. Rebe ruka mananderebe shururusturu nontaraba karamanterebe. Holy handarabu sheri nakarananterebe. ஆவியானவரே 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 ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. Let there be a fire in the house of God. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு அக்கினி எரிட்டும் ஆண்டவரே, எரிட்டும் எரிட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எரிட்டும் தகப்பனே. எரிய வைங்க ராஜா, எரிய வைங்க ஆண்டவரே. கடைசி நாட்களில் ஆண்டவரே உமக்காக ஒரு தலைமுறை எரிட்டும் ஆண்டவரே. Ruba riba shakara mandere belura karabaushara raba oribe lumantara baushare namastara namantere bela hula gariya namhundara baushara raba. ஆவியானவரே 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 ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே ராபா லேபே ஷுருதோர் மூந்தரபோ, உம்முடைய வசனம் சொல்கிறதை போல, உம்முடைய வசனம் பேசுகிறதை போல ஆண்டவரே மாம்சமான யாவர் மேல் உம்முடைய ஆவியே ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. சபையை உற்சாகப்படுத்துங்க, இந்த நாட்கள் உற்சாகப்படுத்துங்க, ஊக்க வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்க வைக்கும்படியா நான் பிரார்த்தனை செய்கிறேன், கர்த்தரை தேடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியாக ஆண்டவரே அப்போஸ்தலர் நாட்களை அனுபவசாலிகளை கொண்டு வாங்க தகப்பனே. இந்த நாட்களை நீங்கள் தேவை, இந்த நாட்களை நீங்கள் தேவை ஆண்டவரே, இந்த நாட்களை நீங்கள் தேவை ஆண்டவரே. ராபா லேபே ரூபா ராகா மனாஷரே ரமாஸ்துரு நோந்தரபா நகுச்சரே நனாந்தரே கரானந்தரபு ரபாபா. ஆவியானவரே 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 ஆவியானவரே, எங்களுடைய பொக்கிஷமே, எங்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் கீதமே, அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, ராஜாதி ராஜனே, மாசற்ற உள்ளவரே, மகிமையின் தேவனே, மகிமையின் ராஜனே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இதை கொண்டு உம்மை ஆராதிக்கிறோம், என்னை சொல்லுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரூபாலா மாஷரே ரெபேகுரமா நானந்தி ரபு. தேவ ஜனமே விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. Increase your capacity of prayer. உங்களுடைய ஜெப ஜீவியத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க, இன்னும் அதிகப்படுத்து. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. தேவனை தேடி பார்க்கிற பிள்ளைகள் உண்டு என்று தேவனாகிய கர்த்தர் மனமுற்று புத்திரனை பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற வசனம் சொல்கிறது. ராபா லேபே ஷுருரோபோ ஸ்துரோமோந்தா. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். மறுபடியாக இந்த மாலையில் உங்களை சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அந்த பற்றினியா கண்டக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மை குறைபடாதுங்க. தேவனாகி கர்த்தர் தாமே குறையின்றி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அனுகிரகத்தின் கிருபையினால் நம்மை நடத்தி வருகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான நன்றி செலுத்துகிறேன். Be inspired of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால ஊக்குவிக்கப்படும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னும் வலுமைக்குள் நடத்தி செல்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபையை தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 3 காரியத்தை நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது சுத்திகரிப்பு. ஆண்டவர் ஒருவேளை நமக்கு இந்த நெருப்பு வேணும், இந்த ஃபயர் வேணும்னு சொன்னா என்னங்க
மற்றவங்க மேல நீங்க போடுகிறதுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கணும்னு சொல்லிதான் நாம் ஜெபிக்கிறோம். அசுத்தங்களை கர்த்தர் சுத்தமாக மாற்ற வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிகள் ராமன் சொல்வீங்களா? அசுத்தங்களை ஆண்டு என்ன பண்ணாங்க? நம் பூமி மேல ஜனங்கள் மேல ஒரு நெருப்பை போடுகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக தூய்மை கொண்டவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக. யோவான் 17:17 சொல்வதை போல ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை இன்னும் தூய்மைக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள என்னங்க, you need to be purified. சுத்திகரிப்பு ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியம். ஃபர்ஸ்ட் திங் God அதுதான் கேட்பார். ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது பாவத்தோடு இருதயத்தோடு அல்ல, ஆனா சுத்த இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவாயாக. எப்படி தேடினாங்களா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயமானது ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமாக வைத்துக் கொள்ளும். உங்களுடைய காரியங்களுக்குள்ள சுத்தத்தை, பரிசுத்தத்தை அதிகமாக நாடுங்க. பரிசுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தை நீங்கள் தேடும்படியாக நாடும்படியாக மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் நெருப்பு போடுகிறாருன்னு சொல்ல போகும்போது அந்த மனுஷன் மேல இருக்கிற எல்லா அசுத்தத்தை ஆண்டவர் அகற்றி அவனை தூய்மையாக குற்றம் அற்றவனாக தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் நியமித்து வைக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்துல வாசிக்க கேட்கும் போது ஏனோக்கின்ற ஒரு மனுஷனையும் பார்க்க கேட்கிறோம். அவன் தேவனிடத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் அவனை காணாமல் போகும்படியாக அவருடைய இல்லத்துக்குள், அவருடைய ஸ்தலத்துக்குள் ஆண்டவரை மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்க சோ நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறது நம்முடைய மேலான நோக்கம். பூமியில் இருக்கிற நாட்களில் குடும்பமாக உற்றார் பெற்றார் உறவினர்கள், இரத்த கலப்புள்ளவர்கள், சிநேகிதர்கள், பந்துக்கள், ஆயுளத்தார், வித்தியாசமான உறவு கொண்டவர்களாக நாம் பூமியில வாழ்ந்தே ஆகணும். இதெல்லாம் தவிர்த்து வாழணும்னு சொன்னா வேதம் சொல்கிறது, தன்னுடைய சொந்த அயலத்தாரே என்னதுங்க கவனிக்காதவன், விசாரிக்காதவன் என்னதுங்க அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புல பயங்கரமான யுக்தி இருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க. அவன் தேவனை நேசிக்காமல் அவன் அவிசுவாசத்தை காட்டிலும் அவன் ரொம்ப மோசமுள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி பரிசுத்த வேதம் கற்றுத்தார்கள். உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரோதமாக நின்று தேவனிடத்துல நீ உறவாட முடியாது. முதலாவது போய் உன்னோட சகோதரனிடத்துல உறவாடின பிறகு அதுக்கு பின்பு உன்னுடைய காணிக்கைகளை என்னிடத்துல நீ செலுத்துவாய் ஆகன்னு சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. ராக்கா என்ற வார்த்தையை ஒரு நாளும் உன்னுடைய சகோதரனுக்கு நீ பயன்படுத்தாது இருப்பதாக. மதியனே, முட்டாளே என்ற வார்த்தையை பயன்படுத்தாத. ஏன்னா கர்த்தரிடத்துல உறவாடுகிறவன் கர்த்தரை போல தூய்மை கொண்டவனாக, சுத்தமுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக, அசுத்தத்தின் எல்லா நுகங்களை எடுத்து போட்டு பரிசுத்தமானது தேவனை கர்த்தர் நாடுங்கன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். ஒரு இடத்துல ஏசியா சொல்லுகிறாரு, ஐயா நாம பேசப்படுகிற எல்லா சுத்தமான காரியங்களை என்னதுங்க எங்களுடைய வாழ்க்கையில என்னதுங்க நீதியாக விளங்கப்படுகிற எல்லா விஷயத்த நாங்கள் அழுக்கான கந்தையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா உண்மை காட்டிலும் ஒருத்தர் தூய்மையாக வேற யார் இருக்க முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்கிறேன் இல்லைங்களா? எங்க நீதியெல்லாம் என்னவா இருக்குதுங்களா? அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அந்த அழுக்கானவர்களை தேடிதான் விண் உலகத்தை விட்டு மண் உலகத்தை மனிதனை நேசிக்கும்படியாக மனித அவதாரத்தோடு நாமத்தில் அவர் வாசம் செய்தாருங்க. அவருடைய பரிபூர்ணத்தினால் தேவனுக்கு கர்த்தர் வசனம் சொல்லுது, கிருபையின் மேல் கிருபை கொண்டவர்களாக ஆண்டவர் மாத்தினார். யோவான் 1:16 வாசிக்கிறோம். சோ God உங்களை பரிசுத்தத்துக்குள் இந்த நாட்கள் நடத்துகிறார். சபையானது அதோடைய அடையாளத்தை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுங்க, மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது மற்றவர்களை ஊக்குவிக்கத்தக்கதாக நம்முடைய ஜீவம் இருக்கணும். எம்பவர்மெண்ட். இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுங்க, விசுவாசத்துல ஊக்குவிக்கணும். உங்க மூலியமாக நான் ஊக்குவிக்கப்படணும். நான் என்ன எடுக்கூடாதுங்க, விசுவாசத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. மற்றவங்க சொல்றாங்களே அவங்களே சரியில்லைங்க, நாங்க எப்படிங்க முன்னால போறது. சோ நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு என்ன இருக்கணுங்க, செட் எக்ஸாம்பிளா இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்களும் என்னை பின்பற்றி வாருங்கள். பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தீங்க, நான் உங்களை இந்த நாள்ல இருந்து மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க. எலிசா எலியாவே பின் நோக்கி போனான், பின் தொடர்ந்து போனான். இந்த அபிஷேகமானது என்னை தொடாத வரைக்கும் நான் உம்மை பின்தொடர்ந்து வருகிறதை நான் நிக்க வைக்க மாட்டேன். அவர் நானா வித்தியாசமான இடங்களுக்கு நாங்க கடந்து போக வேளையில கூட இந்த எலியானவர் எலிசாவை என்ன செய்தாருங்க, புறம்பாக தள்ளினார். வானா உன்னால முடியாது, அசாத்தியமானது, நான் நீ எடுத்துக்கொள்வ காட்சி நீ பார்த்தோம் ஆகிய இந்த அபிஷேகத்தை நீ நாடுகிற ஒருவேளை கிடைக்கலாம். ஆனா இது ரொம்ப கூடாத காரியம் தான் பைபிள் வசனம் சொல்லுது. ஆனா விடாமுயற்சி என்ன செய்தாருங்க,
இந்த தேவ மனுஷன் மேல இருக்கிற அந்த அபிஷேகமானது என் வாழ்க்கையை என் ஜீவித்தையும் மாற்றும், ஒரு அடையாளத்தின் சின்னமாக மாற்றும். விசுவாசிக்கிறவன் பின் தொடர்ந்து போகும்போது அவன் ஊக்குவிக்கப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கனமான ஊழியத்தை நீங்க நிறைவோடு செய்யும்படியாக மிகுந்த தாழ்மையுடன் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பைபிள் வசனம் சொல்கிறது, லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ல அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பொழுது அவருடைய சொந்த வீட்டுக்கு அவன் திரும்பி போனான்னு சொல்லுங்க. உங்களுடைய வேலைகள் முடிந்த பிறகு மறுபடியாக அப்பா வீட்டுக்கு நீ கடந்து போகே ஆகணும். அப்பா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் கிட்ட எதிர்பார்க்கிற பகுமானங்கள் என்னங்க, அன்பளிப்புகள் பரிசுத்தத்தின் நுகமாக இருக்கணுங்க. வாசிப்பீங்களா பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 1:23. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பொழுது தன்னுடைய வீட்டுக்கு அவன் என்ன பண்ணாங்களா, அவன் திரும்பி போனான். He went to his own house. அவனுடைய வீட்டுக்கு திரும்பி போகும்படியாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். Look into the face of God and you will be shined. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, உங்க முகங்கள் எல்லாம் பிரகாசிக்க வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ நீங்க மற்றவங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஒரு பிளெஸிங்கா இருக்கணும் தவிர்த்து என்னவா இருக்கக்கூடாதுங்க, இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, ஸ்டாப்பேஜாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. எப்போதுமே அது நீங்க என்னவா இருக்கணுங்க. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடை செய்யும். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நாம் 3ஆவது வசனத்துல வாசிக்க கேட்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் மோசேயை கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்படியாக தடை செய்தது. The book of Exodus chapter 3 verses 3. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புதமான காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்றார். எத்தனை வாட்டி சொன்னாருங்க? மோசே மோசே என்று 2 வாட்டி ஆண்டவர் அழைக்கிறார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, நீங்க கிட்ட வான்னு சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? கிட்ட. சோ நீங்க என்ன கத்துக்கணுங்க? பரிசுத்தத்துக்கு அடுத்தது மற்றவர்களை நீ ஊக்க வைக்கணும். ஆனா நீ மற்றவர்களை தடை செய்யாத. காரணம் என்னது? நாம் அநேகருக்கு என்னவா இருக்கலாம், சில நேரத்துல நம்மை அறியாமலே சிலர்கள் ஏனியா இருப்பாங்க, சிலர்கள் மதிலா இருப்பாங்க. என்ன வித்தியாசம்? ஏனிக்கோ மதில்கோ. ஏனியானது யார வேணாலும் என்ன பண்ணலாம், மேல ஏற வைக்கலாம், இறக்க வைக்கலாம். மதிலா மாறிட்டீங்கன்னா எரிகோ மதிலை தான் வேதம் சொல்லுது. என்னங்க, ராட்சதர்கள் தங்கின பட்டணம். தேவ ஜனங்க அந்த பட்டணத்தை தாண்டி தான் போகணும் முன்பாக. ஆனா வருகிற வேலையில என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பட்டணம் ராட்சதர்களாக நிறுவப்பட்டதா. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன், கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் நுழைகிறதுக்கு முதலாவது தடையாக தான் பார்த்தாங்க. ஆசீர்வாதத்தின் கீதம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல்களை நாம் நம்முடைய கையினாலும் பலத்தினாலும் முறியடிக்கிறது வேண்டாம், துதினால ஒரு ஆதித்தை எடுத்துக்கொண்டு அவைகளை ஒன்றுமில்லாத தரமட்டமா மாற்றுவோம். இந்த 7 நாட்கள் எனக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி எடுத்து இந்த என்ன பண்ணுங்க, மதில சுற்றி வாங்க. 7ஆம் நாள் வரும்போது எக்காலத்தின் துணிக்கப்படும். உங்க கண்களுக்கு முன்பாக ராட்சதர்கள் கட்டின இந்த கோட்டையை கூட ஒன்றுமில்லாத நிர்மூலமாக்க வல்லமை உள்ள தேவன் நாமத்தில் ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சாக இருப்பதினால் அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டு கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதம் போதுமானதாக இருக்குது. சத்துருவின் கோட்டைகளை ஆண்டவர் வார்த்தையினால் முறியடிக்கிறார். மோசே பார்த்து சொல்கிறார், என் கிட்ட நீ வராதே, என் கிட்ட நீ சேராத. இன்னைக்கு ஆண்டவர் சிலரை பார்த்து தான் சொல்கிறார், don't come closer. ஏன்னா ஆண்டவருக்கு பிடித்த உணவு பரிசுத்த உணவு. நீதிமான் எதனால் பழக்க முடியுங்க? அவருடைய உணவை பரிசுத்தம். அதுதான் அந்த உள்ளான மனுஷனை நாளுக்கு நாளாக புதுமையாக மாற்றுறோம். இந்த உள்ளான மனுஷனுக்கு தூய்மையை கொண்டு வருகிறோம். தூய்மைக்காக ரொம்ப போராடுகிறோம். மனிதர்கள் உடைக்கப்படுகிறார்கள்.
நொறுக்குண்டாக போகிறார்கள். இந்த மனுஷன் உள்ளான மனுஷனை இன்னும் கீதமாக மாற்றும்படியாக God is expecting more from us. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமானது. அந்த வசனத்துடைய தோராய் சொல்லுது, என் கிட்டே நீ என் கிட்டே நீ சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. என்ன பண்ணாங்களா தேவ ஜனமே? இந்த அற்புதமான காட்சின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எவ்வளவுதான் அற்புதமான இடத்துல இருந்தாலும் கூட அதை நீ அனுபவிக்கும்படியாக உனக்குள்ள சில மாற்றங்கள் வேணும். You have to fit in God's plan and purpose. ஆண்டவருடைய எண்ணத்திலும் திட்டத்துல நீ வந்து போய் சேரணும். விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பா. வாய்ப்பை தளர விடாதீங்க. சான்ஸ் கொடுப்பா. நீ எனக்காக ஏதாவது செய்துட்டு இருக்கிறான்னு பார்த்துட்டே இருப்பா. நீ ஒவ்வொரு ஸ்மார்ட் ஆகும்போது ஆண்டவர் சொல்வார், ஓ உனக்கு இந்த இடம் உனக்கு சரியாகாது, என்னுடைய இடம் இருக்குது அங்க கொண்டு வருவேன்னு சொல்லுவார். இது வரைக்கும் நீ ஆச்சரியமா நீ நடந்துட்டு இருக்கிற ஆண்டோடைய சமூகத்துல உனக்கு ஜீவனை தந்து, கிருபையை தந்து, இரக்கத்தை தந்து, தயவை பாராட்டி என்னதுங்க ஆண்டவருடைய நடத்திட்டு இருக்கிறார். அந்த ஆச்சரியத்துக்கு உன்னை ஜனங்க ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு நீ வச்சிடாது. உன்னுடைய செய்தி மற்றவர்களுக்கு என்னவா ஆயிடக்கூடாது, ஆச்சரியத்தின் செய்தியாக மாறக்கூடாது. கடவுளுக்கு ஏதாவது ஒண்ணு செய், இருக்கிற நாட்களை செய். ஆண்டவருக்காக ஏதாவது நீங்க முன்பாக வந்து செய்யுங்க, விடாதீங்க. நீங்க மற்றவங்க ஊக்குவிக்கிற ஜனங்களாக மாறணும். என்னைக்கு நம்ம ஒரு நாள் கணம் கொடுக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவரை ஊக்குவித்த ஜனங்களாக இருக்கிறோம். இவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள், இவர்கள் எனக்காக மன்றாடினார்கள், இவர்கள் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்ட, இவர்களுடைய வார்த்தை நான் இன்னைக்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்கிற என்ற பரிமாணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலும் காணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? மோசே ஆண்டவர் தடை செய்கிறார். How can God stop you? Because you have something that does not belong to that place. அந்த இடத்துக்கு ஏற்றது உன்னிடத்தில் இருக்குது. ஏற்றது இருக்குதா? அந்த இடத்துக்கு ஏற்றது உன்னிடத்தில் இருக்குதா? என்னங்க என்ன தடை செய்ததுங்க? அவனுடைய பாதரட்சை தடை செய்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நிறைவு பொழுதில சீடர்களை அழைத்து அவர்களை அமர வைத்து அவருடைய பாதங்களை அவர் கழுவினார் சொல்லி வசனம் சொல்லுங்க. என்னங்க காரணம்? மற்றவர்களை ஊக்க வைக்கிற ஒரு ஊழியர். என்னங்க, நாம் குறைவுள்ள ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் நிறைவுள்ளவர்களாக நம்மை பார்க்கிறார். குறைவுள்ள ஜனங்கள் மத்தியில் ஆண்டவருடைய சம்பூர்ணத்தை பார்க்கிறார். உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது உன்னை தடை செய்தே கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, அந்த காலத்தை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடும்படியாக விசுவாசிக்கிறவங்க மோசேயுடைய வாழ்க்கையில என்னங்க பாதரட்சை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல பெருமையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், பெருமை உள்ளவனுக்கு நானு எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கோ அளவில்லாத கிருபையை நானு பாராட்டுகிறேன். எதிர்மறை விசுவாசிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஸ்டாப் பண்ணு. To burn for God, to live for God, to excel for God, to exalt God, to bring the name of God to glorification. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஏதோ ஒரு விஷயம் நம்மை தடை செய்து கொண்டிருக்குது. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் தன் பாதரட்சத்தை வைத்து கூட என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. எப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியும்? அதுதான் அவருடைய பாதரட்சையில் என்ன பண்றோம், வெளியே கழட்டி வைத்து தூய்மையாக உள்ள வருகிறோம். 1000 இடத்துக்கு நாம் அதை எடுத்து சுத்தி வந்திருக்கலாம். பட் இந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவருக்கு முன்பாக நாம் தூய்மை கொண்டவர்களாக. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்ற எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனங்க. சியோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். என்னங்களா? என்ன புரிஞ்சுச்சுங்க? ஏதாவது புரிந்துதா? வாசிக்க கேட்போமா மறுபடியாக? சியோனில் யாரா இருந்துங்களா? மீதியாக. யாருங்க நீங்க எல்லாரும்? யாருங்க சியோன்ல? நீங்க யாருங்க? சபையில எத்தனை விசுவாசி இருக்கிறாங்க? 10 பேரா? இப்படி சொல்லிட்டேன். அப்படி நீங்க வாரம் வாரம் உங்களுக்கு கேக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கணக்கு போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லவா? இப்போ நம்ம காட்டுல எத்தனை பேர் இருக்காங்க சர்ச்ல? இன்னும் மேல அறை, அதுக்கு மேல அறை, கீழறை, அதுல எத்தனை பேர் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவோ பேர் இருந்தாலும் நாம் யார் தெரியுங்களா? கர்த்தருக்கு முன்பாக மீதியானவர்கள்.
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய அபிஷேகத்தை உடையவர்கள், கிருபை உடையவர்கள், தயவு உடையவர்கள், ஆண்டவர் நம்மை மீதியாக அவருடைய ராஜ்யத்துக்காக வைத்து விசுவாசிக்கிறவங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக. நீங்க யாரா இருக்கிறீங்க? அந்த சிலர்லயும் நீங்க இழுக்கப்பட்டவர்கள். என்னங்க அழைக்கப்பட்டவர் அநேகனா? பூமிக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு பிரம்மாண்டமான அழைப்பு இருக்குது. சோ அந்த அழைக்கப்பட்டது வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சபையில இருக்கிற நிறைய பேர் இருக்கு. They are chosen generation. ஆனா நீங்க யார் தெரியுங்களா? நீங்க இழுக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தினால் இந்த மாலை வேளையில கர்த்தருக்கென்று, கர்த்தருக்காகவே இழுக்கப்பட்டவர்கள், இழுக்கப்பட்டவருடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக துடித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய முகத்தை நான் எப்பொழுது காண்பேன் ஆண்டவரே? உங்களுடைய முகத்தை காணும்படியாக இந்த மாலை வேளையில ஓடி வந்திருக்கிறேன் ராஜா. நான் ஞாயிற்றுக்கிழமை செய்கிற பக்திவான் கிடையாது ஆண்டவரே. உம்மை தினந்தோறும் தேடுகிற அனுபவசாலியாக என்னை மாற்றும்படியாக இந்த மாலை வேளையில நீ அழைத்து வந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. We are the seekers of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நாடுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஜனங்களாக ஆண்டவர் நம்மை நாங்கள் விசேஷமாக பாவித்து வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார், அழைத்து வைத்திருக்கிறார். So you are somebody very special. வசனம் சொல்கிறது, வாசிக்க கேட்போம் பாருங்க. சியோனில் இருந்து எருசலேமில் தரித்திருந்து, சோ சியோன்ல ஆரம்பித்து எருசலேம் என்ன பண்றீங்க? தரித்திருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்துல? Are you waiting in the God's presence? என்னதுங்க? நீங்க மற்றவங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? ஊக்குவிக்கிற ஜனங்க. ரெண்டு ஊழியம் இருக்குதுங்க. ஒன்னு உடைக்கிற ஊழியம், ஒன்னு உருவாக்குற ஊழியம். பரிசுத்தவானுடைய ஊழியம் என்ன சொல்லுங்க? உருவாக்குற ஊழியம். ஜனங்களுடைய ஊழியம் என்ன சொல்லுங்க? என்னங்க? மற்றவங்க ஈஸியா என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய விசுவாசத்தை உடச்சுட்டு வந்துடும். ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்க விசுவாசிக்கிறவங்க. அப்போ நமக்கு என்ன எவ்வளவு ஊழியம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர்? ரெண்டு ஊழியம். இப்போ இந்த ரெண்டு ஊழியத்துல எந்த ஊழியம் செய்ய நீங்க விரும்ப செய்யறீங்க? உடைக்கிற ஊழியமா, உருவாக்குற ஊழியமா? பரிசுத்தவனுடைய ஊழியம் என்ன தெரியுங்களா? இன்ஸ்பயர் somebody. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுங்க? உற்சாகப்படுத்துங்க. எப்படி ஆகிலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க? Fire of God. உனக்குள்ள ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்குது, அது தணிக்க செய்யாத. அதை இன்னும் தேடும்படியாக, இன்னும் அஸ்பயர் ஆகும்படியாக, இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தை நாங்க நாடும்படியாக உனக்குள்ள ஒரு கீதத்தை உள்ள கொண்டு வா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக வாழ்வதே ரொம்ப பெரிய சாதனை, ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அவ்வளவு ஈஸி கிடையாது. கடவுளுக்காக வாழ்வது என்ன இல்லைங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. இனி எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும். நான் யாருக்காக என்னவா இருக்கணும்? ஒரு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். மனுஷன் ஒரு வாட்டி பிறக்கவும், ஒரு வாட்டி மரிக்கவும், ஒரு வாட்டி நியாய தீர்ப்பை பெறும்படியாக அவனை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? தெரியல. மனுஷன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எல்லாம் பிறந்துட்டு இருக்க மாட்டீங்க. பூமியில எத்தனை வாட்டி பிறப்பீங்க? ஒரு வாட்டி பிறக்குவீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு எத்தனை வாட்டி பெறுவீங்க? ஒரு வாட்டி பெறுவீங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க? மனுஷன் செத்தே சாவை என்ன பண்ணுங்க? என்னங்க சாவு பார்க்க மாட்டீங்களா? இல்ல உங்களை யாரும் தட்டி எழுப்பிடுமா? அந்த மாதிரி சரி, அப்படின்னா பரவாயில்ல. சப்போ ஒரு வாட்டி சாவு என்ன பண்ணோம்? சந்திக்கணும். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27 எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். எபிரேயர் 9:27. நாம் ஒரு தரை மரிக்கவும், ஒரு தரை மரிப்பதும், சோ நமக்கு என்ன இருக்குதுங்க? மரணம் நிச்சயம். மரணத்தை நீங்க யாரும் என்ன பண்ண முடியாது? தப்பிக்க முடியாது. சோ ஒரு தரம் மரித்தே ஆகணும் நீங்க. அடுத்தது அதுக்கு நெக்ஸ்ட் என்னங்க? உதாரணத்துக்கு 100 வயசு ஆயிடுச்சுப்பா ஒருத்தர், இப்ப நம்ம எழுப்பி தள்ளிடுறோம்னு வச்சுக்கோங்க. அவன் நம்ம வந்து காரி துப்போம். 100 வயசு வரைக்கும் என்னடா பண்ணிருந்தீங்க நீங்க நம்மள கேட்பா. கரெக்டா இல்லையா? சோ மனுஷனுக்கு என்ன ஐஸ்வர்யத்துல ஆண்டவர் நியமித்து வைத்திரு, அவனுடைய ஓட்டம் இம்மாத்திரம் அவனுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி 90ஆம் சங்கீதத்துல வாசிக்க கேட்கிறோம். என்னங்க? அவன் பூச்சக்கரத்துல அவன் என்ன பண்றானா? தன்னுடைய நாட்களை சுத்திட்டு ஓடிட்டு இருக்கிறான்னு சொல்லி. I don't want extended life. அதிகமான ஜீவியம் எனக்கு வேணாம், குறைவுள்ள ஜீவியமும் நமக்கு வேணாம். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்க. சோ ஒரு வாட்டி மரிக்கவும், ஒரு வாட்டி நியாய தீர்ப்பை அடையவும்
மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அது ஏற்கனவே ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஆங்கிலத்துல நீங்க வாசிக்க கேட்கும்போது இஸ் அப்பாயிண்டட் சொல்றான். டாக்டரோட என்ன வாங்குறோம், நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குறோம் இல்லைங்களா? எங்காவது ஒரு ப்ரோக்ராம் பண்ண என்ன பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குறோம் இல்லவா? அதே போல மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், நாட்களை அதிக புத்திசாலியாக இருக்க நமக்கு வேணாம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நாட்கள் நமக்கு போதும். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஓட்டத்துக்கு நம்ம உண்மை துவாரமாக இருக்கணும். எனக்கு எப்ப வேணாலும் அந்த அழைப்பு வரும், அந்த அழைப்புக்கு நான் என்னவா இருக்கணும், பாத்திரம் தான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு 10 நாள் கொடுத்துட்டு வாங்க, நோ. எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு ஏதோ ஒரு காரியத்தை அவன் உயிரோடு இந்த நாட்களை செய்ததுனால நான் எனக்கு உயிர் தந்தீங்கன்னா இன்னும் நான் என்ன செய்வேன், ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை உறுதிப்படுத்தும் ஆகி ஆண்டவர் பண்ணிருக்கலாம், நம்மை எக்ஸ்டெண்டடாக வைக்கலாம். பாருங்க, உலகத்திலே ரொம்ப மோசமான விஷயம் பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 33 வயதிலே அவர் இறந்து போனார். ஒருவேளை கர்த்தர் நினைத்து 60 வயதுல அவர் இறந்து போகும்படியாக ஆண்டவர் நினைத்திருந்தால் ஆண்டவர்களால் கூடாத காரியம் ஏதாவது உண்டான்னு கேட்கிறேன். 3 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை அவர் என்ன பண்ணிருக்கலாம், இன்னொரு 30 வருஷம் ஊழியம் செய்ததா உலகமே என்ன இருக்கலாம்? ஆகாதா? முடியாதா? சாத்தியம் இல்லையா? என்னங்க, முடியுமா முடியாதா? நான் போன புதன்கிழமை கூட உங்களுக்கு எடுத்திருப்பேன். யோசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 57ஆம் அதிகாரம், தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்பாகவே நீதிமான் முன்பாகவே எடுத்துக்கொள்கிறான்னு சொல்லி பார்த்தோம். பிஃபோர் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. யோசியா 57:1 இருந்து வாசிக்க கேட்பாங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைப்பதல்ல. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். என்ன வசனம் இருக்குது பாருங்க. என்னங்க, ஒரு பயங்கர விஷயம் வரத்துக்கு முன்னால யாரும் எடுத்துக்கொள்கிறார்கள், ஆண்டவர் நீதிமான் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ நாம் யாரா இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இன்னும் என்ன நீதியா என்ன பண்ணலீங்க, ஆவல ஆயிட்டு நம்ம என்ன ஆயிடுவோம், எடுத்துருவோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட திருப்பி ஆண்டவர் சித்தத்தை உடைச்சி வாங்க ஆண்டவரே நம்ம கீழே கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு என்னல பாருங்க, இந்த சரீரத்துக்கு நாம் உயிரை கொடுக்கிறதை காட்டிலும் இந்த உள்ளான மனுஷனுக்கு எத்தனோ உள்ளான மனுஷன் செத்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு உயிர் கொடுக்கும்படியாக ஆண்டவர் சபை இன்னைக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் வருகிறது, வெளியரங்கத்தின் மனுஷன் அல்ல, உள்ளரங்கத்தில் இருக்கிற மனுஷன் செத்து போயிட்டு இருக்கிறார், அவனை தட்டி எழுப்புங்கன்னு சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எதுக்குள்ள உயிர் வேணுங்க, மாம்சத்துக்கா? எதுக்குங்க? இது உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளுக்குள்ள மறுபடியாக உயிர் வரமாண்டவரேன்னு கேட்கிறார். இந்த உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளுக்குள்ள மறுபடியாக ஜீவன் புறப்படமா வரமா? ஆண்டோடைய வசனம் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மை பிழைக்க வைக்கிறார். அதுதான் கலாத்தியர் புஸ்தகம் 5:16 வாசிக்க கேட்கும்போது ஒரு வசனத்தை நமக்கு ரொம்ப அழகாக அவர் சொல்லிக் கொடுக்கிறாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5:16 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். புக் ஆஃப் கலாஷியன்ஸ் சாப்டர் 5:16. அதே கலாஷியர் 5:26 நீங்க கேட்டீங்கன்னா இந்த 2 வசனத்துடைய பரிமாணமும் உங்களுக்கு ரொம்ப புரியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பதாக. எதை நிறைவேற்ற கூடாதா? மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எதுக்கு இடம் கொடுக்கணுமா? ஆவிக்கு இடம் கொடுக்கணும். இப்ப அதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை எடுத்துக்கொள்ளுமா, 26. வீண் புகழ்ச்சியை. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் 25க்கு போவோம் சிஸ்டர். நாம் ஆவியினால் பிழைத்து, மாம்சத்தினால் பிழைத்திருந்தால் வசனம் சொல்ல என்ன இருக்குதுங்க, ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடியே நடக்கவும் கடவோம். என்ன அப்படின்னா வசனம், ஆவியில நாம் என்னவா இருக்கணுமா, ஆவியில சாவக்கூடாது. ஏதேன் தோட்டத்திலே சாகவே சாவா என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனா மனிதர்கள் சாவலியே. ஆதாம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த, அப்ப ஏதோ அவனுடைய வாழ்க்கையில மடிந்து போனது. உள்ளான மனுஷன் அந்த க்ஷணம் என்ன ஆச்சுங்க, செத்து போயிடுச்சு. உள்ளான மனுஷன் என்ன ஆச்சுங்க, அந்த க்ஷணமே நீ சாகவே சாவான என்ன ஆச்சுங்க, உள்ளான மனுஷன் செத்துட்டான். இப்பொழுது ஆண்டவர் நம்மை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஆவியில பிழைத்திருந்தா நீ ஆவிக்கேற்றபடியே நடக்கவும் கடவீர்கள். இப்பொழுது அடுத்த வசனம் சொல்கிறது, வீண் புகழ்ச்சிகள். என்னங்க, நீ யாரை பிரியப்படுத்த நீ வாஞ்சிக்கிற, வீணான புகழ்ச்சிக்காக என்ன பண்ணாத, விரும்பாத.
நிறைய பேர் இன்னைக்கு வீண் புகழ்ச்சிகள் ஒன்னையாவது என்ன கூட என்னங்க இந்த கடவுடா கடவுடான்னு சவுண்ட் பண்றாங்க பாருங்க. கடவுளுடைய வாழ்க்கையில செயல்படணும். தரித்திரு. எங்க தரித்திரு? எருசலேம்ல நீ தரித்திரு. சபையில நீ தரித்திரு. ஆண்டவருடைய சித்தத்துல தரித்திரு. ஒரு நாளைக்கு தரித்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தரித்திரமெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக மாற்றித்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வீண் புகழ்ச்சிக்காக எந்த காரியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் நடப்பிக்க கூடாது. சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஜனங்க என்னவா இருக்கிறாங்க தெரியுங்களா? வீண் புகழ்ச்சிக்காக என்ன பண்றாங்க? என்னென்னலாம் செய்யறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பொருளாக மாறிடுது. அந்த வசனத்துக்கு விரோதமாவே நிலைனா அந்த வசனம் இதுதான் போய் முடியுதுங்க. வீண் புகழ்ச்சி, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்வதாக. என்னங்க பொறாமை வரணும் அவங்க மேல? ஒருத்தர் கோபம் மூட்டாதுன்னு வசனம் இருக்கு. கோபம் மூட்டுற மாதிரி ஏன் பக்தி செய்யற? என்ன பண்ணக்கூடாது? கோபம் மூட்டுற மாதிரி. இப்ப நான் ஆவியில அனலாயின்னு இருக்கிறேன். என்ன நீங்க கோபம் மூட்டுற மாதிரி பண்ணீங்கன்னா என்னுடைய விசுவாசம் என்னவாங்க? தனிந்து போயிடும். என்னடா இந்த மாதிரி ஒரு கோமாளி கூட்டத்துக்கு நம்ம உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, கரெக்டா இல்லைங்களா? உங்களுடைய விசுவாசத்தை ஊக்க வைக்கணும் தவிர்த்து உங்களுடைய விசுவாசத்தை நான் ஸ்டாப் பண்ண கூடாது. ஓடணும். நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை என்ன பண்ணக்கூடாது? ஓடுகிற ஜனங்களுக்கு காலை என்ன பண்ணக்கூடாது? நீட்ட கூடாது. என்னங்க ஓடுகிற ஜனங்க காலை நீட்டா கீழே விழுந்துருவாங்க. உங்களுடைய பயணத்துல என்னவா இருக்கணுங்க? மற்றவங்க ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாதீங்க. உங்களுக்கு அந்த வசனம் புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க இயேசுவின் நாமத்தினால. அதுக்குதான் மற்றவர்களை பார்த்து நிறைய பேர் சொல்ல, இவனே ஒழுக்கம் இல்ல, இவன் நம்மளை பார்த்து ஒழுக்கத்துக்காக பேசுறான், இவனே சரியில்லை ஆனா நம்மளை பார்த்து ஜெபம் பண்ணுறான். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நம்மை பார்த்து ஜனங்க ட்ரோல் பண்றாங்க. ட்ரோலுடைய ப்ராடக்டா மாறிட்டோம். காட் நம்மளை ஊக்க வைக்கிறார். காட் நம்மளை ஸ்டாப் பண்றார். ஏதோ ஒரு விதத்துல நில்லு, நீ மோசையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுவாங்க நில்லுன்னு தான் சொல்லலாம். ஸ்டாப் பண்ணு. ஏன்னா நீ நிக்கிற இடம் வித்தியாசமான இடம். என்னதுங்க? பரிசுத்த கூட்டத்துக்குள்ள அசுத்தமானதுக்கு இடம் இல்ல. ஆண்டவர் வசனம் கேட்கிறார் இல்லைங்களா? அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தை எடுக்க முடியுமான்னு கேட்கிறார். எங்க வாசிக்க கேட்கிறீங்க? யோபுல நீங்க கேட்கிறீங்க அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தை நீங்க எடுக்க முடியுமா? யோபு 14ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 14. எடுத்துக்கொள்வீங்களா பாருங்க. ஸ்திரீ இடத்துல பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதில் இருந்து பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? என்னங்க அப்படின்னா அசுத்தத்துல இருந்து என்னங்க பரிசுத்தமானது பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்ல. அப்படின்னா யாரு? ஒரு மனுஷனோட அசுத்தத்துல நம்மள என்ன பண்ண முடியாது? பரிசுத்தத்துக்கு கொண்டு வர முடியாது. காரணம் என்னது? மனிதர்கள் எல்லோருமே வீண் புகழ்ச்சிக்காக பேசி என்ன பண்ணிட்டோம்? கீழே விழுந்துட்டோம். ஆண்டவர் கூட ரோமர்ல வாசிக்க கேட்கும்போது 3ஆம் அதிகாரம் 23ல என்ன சொல்கிறாங்க? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையே அற்றவரை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை என்ன ஆயிட்டுங்க? இன்னைக்கு சபை எதை நாடிக்கொண்டிருக்கிறது? சபை எதை நாடுகிறதுங்க? சபை எழுந்து போன அந்த தேவ மகிமையை நாடிக்கொண்டிருக்கு. சபை எதை நாடுகிறதுங்க? பரிசுத்த தனத்துக்கு நாடுகிறது. பரிசுத்த ஒரு நாள் வருகிற அனுபவமா? நோ. இது மடிந்து போகிற வரைக்கும் என்ன வேணுங்க? இந்த அனுபவம் நமக்கு அவசியம். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன பண்ணுங்க? தூய்மையாக வைக்கணும், பரிசுத்தமாக மாற்றணும். இதுதான் பிரேயரா இருக்கணும். நான் உங்களிடத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஜீவியம் உமக்கு முன்பாக மாற்றப்பட்ட ஒரு அனுபவச்சாலியாக என்ன மாற்றுங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க.
5ஆம் வசனம், எங்களுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்றது எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். யோபு 14 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கிறோம் பாருங்க. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்குது. அப்ப குறிக்கப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. You cannot do something of your own. ஒரு நாட்கள் என்ன இருக்குதுங்க, கர்த்தருக்கு ஏதாவது செய்துட்டு முன்பாக போங்க. நீ திறக்கிற வாசல் உன்னுடைய தலைமுறை அதில் நுழையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். நீ திறக்கிற வாசல் உன்னுடைய தலைமுறை அது அசுத்தமான வாசல் இருந்தாலும் அது உன் தலைமுறை அதுல நுழையும். பரிசுத்தமான வாசல் இருந்தாலும் அது உள்ள நுழையும். நீங்க யாரா இருக்குன்னு நீங்க தான் என்ன பண்ணணும், முடிவு செய்யணும். காலம் தான் எதிர்பார்க்கிறார். என்னோட நாட்கள் இம்மாத்திரம் சொல்லி என்ன பண்ணி இருக்கிறாருங்க, குறிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய மாதங்களினுடைய தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாது என்ற எல்லையே ஏற்படுத்த விசுவாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுடைய வாழ்க்கை தேவனை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். Don't be a bondage. Don't stop somebody. ஆண்டவருக்கு வாசல்கள் என்ன பண்ணுங்க, திறந்து தாங்க. தூய்மைக்குள்ள வாங்க, பரிசுத்தக்குள்ள வாங்க. கெட்ட யோசனைகளை எடுத்துக்கொடுங்க. மற்றவர்களுக்கு தடையா நிற்காத. என்னது, நம்முடைய ஜீவியம் மற்றவர்கள் என்னவா இருக்கணும், லாபகரமாக இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். காருடைய பார்க்கும்போது சொன்ன, என் ராஜ்யத்துக்கு நீ ரொம்ப லாபகரமா இருந்த. விசுவாசிக்கிறவங்க இடி உலகத்தை நீங்க ஆதாயப்படுத்தி தன்னுடைய சொந்த ஆத்மாவே நஷ்டப்படுத்தினா என்ன யாருங்க கேட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். சோ நீ மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணும், ஊனுக்கோலாக இருக்கணும். ஆனா என்னவா இருக்க கூடாது, தடையா இருக்க கூடாது. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனங்க. சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனோ பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். என்னங்க, ஜீவனுக்காக பேர் எழுதப்பட்டவன் எவனோ அவன் யாரா இருப்பாங்களா? உன் மூலியமாக நிறைய ஜீவன்கள் தொடப்படும் இயேசுவின் நாமத்தினால். விசுவாசிக்கிறவங்க என் தேசத்துல இருக்கிற செத்து போன எல்லாரும் எழுப்பினாலும் ரொம்ப சந்தோஷங்க. ஆனா அவர்களெல்லாம் எழுப்பிட்டு மறுபடியாக அதே பழைய சுபாவம் பழைய குணதாசத்துக்கு போகும்போது அவர்களை எழுப்பி நம் புரோஜனம் தான். நாங்க நம்முடைய உள்ள இருக்கிற மனுஷன் தான் தட்டப்படணும். அவன் தான் இன்னைக்கு உறங்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இன்னைக்கு ஜீவன் இல்லாத இருக்குது, ஒரு ஃபயர் இல்லாத இருக்குது, அக்னி இல்லாத இருக்குது. கர்த்தரை தடை செய்கிறார். என்னிடத்துல கிட்டே வராதே, கிட்டே சேராதே. ரோமர் புஸ்தகத்தை ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வாங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று ஒருவனும் தன்னுடைய சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்களையும் இடரலையும். என்னங்களா நீங்க படிக்கிறது ஒண்ணும் புரியல எனக்கு. போடல் ஆகாது என்று என்னங்க வசனங்க. கல்லா அது பேரு என்ன, எத்தனை கல்ல கேக்குறீங்க? தடைக்கல். என்னங்க தடுக்கல்? தடுக்கல் தடுக்கி விழுந்துட்டாங்கன்றாங்க பாருங்க. என்னமா இருக்க கூடாது மற்றவர்களுக்கு. நம்ம நீ கல்லா உன் மேல வந்து ஏறுவ, ஆனா நீயே என் மேல கல்லா ஆயிடுச்சுன்னா என்ன தடங்களா இல்லைங்களா? சோ மற்றவங்க யாரும் என்ன பண்ண கூடாது. நம்ம உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய ஜீவியத்துல நான் உனக்கு தடையா இருக்க கூடாது. But I should be a stone that you can stand on me. என் மேல் நிற்கத்தக்க ஒரு கல்லாக நான் மாறுவை தவிர்த்து உனக்கு தடையாக நிற்க நான் வாஞ்சிக்க மாட்டேன். I don't never want to be a stumbling block in your life. Godோட proposal அதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் விழுச்சிக்கு காரணம் அது. அவர்கள் செய்கிறது உங்களுடைய ஆத்மாவுக்கு பிடிக்கல. அதனால நீங்க என்ன செய்யறீங்க, அதை ஏற்றுக்கொள்ள மனசுல இவர்கள் சரியில்லை என்ற வார்த்தைக்கு வருகிறோம். சோ ஆண்டவர்களை இன்ஸ்பயர் பண்ணுகிறார், என்ன உற்சாகப்படுத்துகிறார், என்ன ஊக்குவிக்கிறாரு. மற்றவர்களுக்கு நீ தடையா நிற்காத, தடைக்கல்லா இருக்காத, ஊனுங்கல்லா இரு. உன் கல் மேல் சாய்ந்து இருக்கிறதாக மாற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலும் ஒரு கல்லுக்கு என்ன பண்ணாருங்க, சாய்ந்திருந்து அவர் ஜெபித்தார். பிசாசானவன் கேட்டு கேள்வி என்ன தெரியுங்களா, இந்த கற்களை நீங்க என்னவா மாத்துங்க, அப்பமா மாற்றுங்க. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். தள்ளப்பட்ட கல்லே நாங்க தலைக்கு மூளைக்கல்லாக ஆண்டவர் மாத்தினார், பிரதான கல்லாக. இன்னொரு இடத்துல வாசிக்க ஜீவக்கல்லாக மாற்றப்படுகிறது சொல்லி பாருங்க. தேவாலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, இந்த கற்களை நான் இப்பொழுது நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதை பேச வைக்கிறதுக்கு என்னால முடியும்னு சொல்கிறான். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆனா ஒரே ஒரு இடத்துல கூட தடைக்கல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல் அவருக்காக நியமிக்கப்பட்டது. அது மனுஷர்கள் தள்ள கல் அல்ல, தேவ தூதர்களே வந்து அந்த கல்லை புரட்டி போட்டாங்க. ஈஸ்வரே, நான் கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்களாமா? உற்சாகமாக. You be blessing to somebody but not a burden to somebody. ஒருத்தருக்கு நீ ஆசீர்வாதமா இரு, ஆனா தடையாக மட்டும் நிக்காத. ஆண்டவரோட ஒரு நாளைக்கு கேள்வி கேட்பா, உங்களை நிச்சயமா கேள்வி கேட்பா. நான் உங்களுக்கு தடையா இருந்தா ஆண்டவர் என்ன விட மாட்டார், என்னை கொண்டு போய் நித்திய பாதாளத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பா. ஏன் என்னுடைய ஜனங்களுக்கு நீ தடையா இருந்தான்னு கேட்பா. ஏன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக நீ நடப்பிக்கலன்னு ஆண்டவர் நிச்சயமாக என்ன கேள்வி கேட்பார். ஆனா நான் ஒருவேளை ஊனுக்கல்லாக, சார்ந்திருக்கிற கல்லாக, படிக்கல்லாக, அடித்தட்டத்தின் கல்லாக, என் மேல் நீங்கள் மெரித்து முன்பாக போகிற ஒரு கல்லாக இருந்தா நான் முதலாவது கல்லாக மாற நான் தேவனுக்கு முன்பாக வாஞ்சிப்பேன். ஈஸ்வரன் நாமத்தினால. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் கீதமாக மாறட்டும். அதான் God வசனம் சொல்கிறது, I never want to stop you. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தின் ஓட்டத்தை உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்முடைய விசுவாசத்தை கேள்விக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. கேள்வி வந்தா பரவாயில்ல, கேள்வி பரியாசத்துக்குள்ள வரக்கூடாது. எனக்கு பின்னால் இன்னும் நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்க கூட்டம் இருக்குது. என்னோட பாரத தேசத்துல இன்னும் நிறைய பேர் தொடப்பட வேண்டிய ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் நானே மனமாறாமல், இன்னும் நானே எனக்குள்ள அவிசுவாசத்தின் துவாரங்கள் அநேகருக்கு தடையாக நான் நிற்கும் போது அவர்கள் எல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க எனக்கு தெரியல. இந்த தலைமுறையானது ரொம்ப பயங்கரமான ஒரு தலைமுறை. என்ன நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற நாட்கள் அந்த வசனத்தை முடிப்பீங்களா? பாருங்க எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன்னுடைய சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடல் ஆகாது என்று தீர்மானித்து போடக்கூடாதுன்னு ஆண்டவரே கட்டளை கொடுத்துருக்கிறார். நீ தடையா இருந்தா ஆண்டவரை எடுத்துருவார், ஆண்டவனை வைக்க மாட்டார். நீ ஆண்டோட ராஜ்யத்தை இல்லாம இருக்காத. யூதாஸ் ஆண்டவருக்கு முன்பாக தடையாக இருந்தான், அவன் நான்கு அவனே போய் செத்தான். தடையாக இருக்காத, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தடையா இருக்காத. சவுல கர்த்தர் போய் தமஸ்குவை சந்திக்கிறார், நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு தடையா இருக்கிற, நீ என் ஜனங்களை நீ துன்பப்படுத்துகிற. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, இருட்டானது. அவன் மறுபடியாக தன்னுடைய எருசலேமுக்கு வரும்போது அவன் குருடனாக தான் வந்தான். உங்களுக்கு தெரியுங்களா? சவுலை தேவனுக்கு கர்த்தர் என்னவா மாத்துகிறாருங்க? பவுலாக மாத்துகிறார். சொன்னார், இந்த கிறிஸ்துவுக்கு நான் தான் முதலாவது தடையாக. அத சொல்றாரு, பாவிகளே பிரதான பாவி நான் தான். அதிகமான தண்டனை ஒருவேளை கர்த்தர் கொடுத்தால் அது எனக்கு தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா பாவியில நான் யாரா இருக்கிறேன்? பிரதான பாவியாக இருக்கிறேன். நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு காலகட்டத்தின் தோராயில பாவிகளாக இருந்தோம். ஆண்டவர் நம்மை நீதி உள்ளவர்களாக, ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக, ஆண்டவர் ஊக்குவிக்கும் ஜனங்களாக நம்மை மாற்றினார். விசுவாசிக்கிறவங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Let's go to the book of 1 Corinthians chapter 8 verses 9. என்னங்க? ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனனுக்கு தடுக்கலாக கூடாது. பலவீனமான ஜனங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? எல்லாருமே ஒரே ஹை ரேஞ்சில கிறிஸ்துவை தேடுகிறாங்க நீங்க நினைக்காதீங்க. எல்லாருடைய ஃப்ரீக்வன்சி வேற. இப்ப நான் பேய் ஓட்டுறேன், சபையில எத்தனை பேர் பலவீனங்கள் இருக்கிறாங்க, அவங்களை எடுத்துட்டு வந்துட்டு நான் இழிவுபடுத்த முடியாது. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற கிஃப்ட் நான் தான் எடுத்து பயன்படுத்தணும். ஒருவேளை அவர்களுடைய காலத்தின் கட்டாயத்தின் துறாயில அவர்களை ஊக்க வைத்து தேவனுக்கு என்று தேவனோட ராஜ்யத்துக்கு என்று அவர்களை ஒருவேளை நான் கட்டி அவர்களை முன்னால எடுத்துட்டு வந்தா ஒரு நாளைக்கு அவர்கள் பலனாக இருப்பாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்றது, முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாக விளங்குவார்கள். எல்லாரும் சர்ச்ல அதே ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்க நீங்க நினைக்காதீங்க. ஒருத்தருடைய விசுவாசத்தினோட அளவு என்ன இருக்குதுங்க? வெவ்வேறாக இருக்கு, வித்தியாசம் இருக்குது. எப்போதுமே என்னங்க ஊழியக்காரர் யோசிக்கிற மாதிரியே எல்லாரும் சபையில இருக்கிற எல்லாருமே யோசிக்க முடியாது. ஆனா அவனுடைய பலவீனத்துல நாம் என்னவா இருக்கணுங்க?
ஊனுகோலா இருக்கணும். அந்த வார்த்தையானது எல்லாருக்கும் என்னதுங்க? சரி சமமானது. விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் சொல்கிறார், இனி நீ பலவீனன்னு சொல்லாத, நான் உன்னை பலனாக மாற்றுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ செய்யற ஒரு பக்தி இன்னொரு சாதாரணமான மனுஷன் என்ன பண்ணுங்க? ஊக்குவிக்கப்படுது. அந்த வசனம் சொல்லுது, பலவீனனுக்கு நீ தடையாக இருக்காத. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற தேவ ஜனமே, மற்றவர்களுக்கு நீ என்னவா இருக்காத? தடையாக இருக்காது. ஏன்னா உன்னை பார்த்து நிறைய பேர் பின்பற்றி வருகிறாங்க. நீயே கீழே விழுந்துட்டா மற்றவங்களை எப்படி ஊக்குவிப்பாங்க? எப்படி அவர்கள் ஊக்குவிக்கப்படுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே உன்ன சாஞ்சிட்டீங்கன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க? நாமளே இந்த தூரம் வந்துட்டு நாம் தள்ளாடுகிறோமே, இன்னும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் எத்தனை பேர் பின்னால இருக்கிறாங்க? அவருடைய ஜீவன் என்னவா மாறும்? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உங்களை கர்ப்பம் தரித்ததை போல் நான் உங்களை தரித்திருக்கிறேன், உங்களை பெற்றே எடுத்திருக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க இந்த சுவிசேஷத்துக்காக நான் வேலை செய்திருக்கிறேன். நீங்க ரொம்ப ஈஸியா வந்துட்டு அதை என்ன பண்றீங்க? ஒரு கர்ப்பம் தரிக்கிறது அவ்வளவு ஈஸியா? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு மாத்திரைங்க, எவ்வளவு மருந்துங்க, எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டுங்க, எவ்வளவு ஸ்கேனிங்க, எவ்வளவு பிளட் பரிசோதனைங்க, ஒரு கருவு உட்கார்ந்து எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கடினமானதுங்க. எத்தனோ ஜனங்கள் நாடிக்கொண்டிருக்கிறாங்க, தேடிக்கொண்டிருக்கிறாங்க. பாவம், லட்சம் கோடி ரூபாய் வைத்து ஒரு கருவுக்காக எவ்வளவு இயங்குறாங்க. என்ன டெக்னாலஜிக்காக ட்ரை பண்றாங்க. கர்த்தர் மேல அனுகிரகமான ஒரு கருவை கொண்டு போய் வைக்க ஆண்டவருக்கு கிருபைசாலியாக வைத்திருக்கிறார். அந்த கருவை காக்கும்படியாக அவளை போஷித்து நடப்பித்து அவர்களை ஊக்குவித்து அன்பு செலுத்தி முத்தமிட்டு அவளை கடைசி துவாரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் உயிரோட இந்த 2 பேர்ல யாரும் வருவாங்களான்னு நினைக்கிற வேளையில கர்த்தருடைய அனுகிரகம் மேல சேமமா இருந்து அவளுக்கு இருவரும் பிரித்து கர்த்தருடைய சமூகத்தை அவர்களை நிலைநாட்ட வைக்கிறமே, எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஜீவிக்கிற தேவ ஜனமே. விசுவாசத்தின் வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக நிக்க வைக்கும் எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் தான் இருக்குது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், உங்களை பெற்றெடுத்தனே, உங்களை கருவில நான் தரித்தனே, இந்த வசனத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனே. நீங்க ஏன் தளருகிறீங்க? ஏன் கீழே விழுகிறீங்க? மற்றவர்களுக்கு நீ இனமா இருக்காத, தடையாக நிக்காத. மோசேயுடைய வாழ்க்கையில அவருடைய பாதல சின்னமா மாறிடுச்சுங்க, தடையா மாறிச்சு. ஆண்டவர் அக்செப்ட் பண்ணாரா? வா மோசே, நான் உங்களை பேசணும்னு சொன்னாரா? என்ன சொல்லிட்டாங்க? மோசையே மோசையே, உன்னுடைய பாத லட்சத்தை நீ முதலாவது கழிச்சு ரிமூவ் பண்ணு, வேணாம். மற்றவருடைய வாழ்க்கையில நீ என்னவா இருக்காத? ஸ்டாப்பேஜா இருக்காது. ஆனா ஊக்கமே, ஒரு நாளைக்கு அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அநேகருடைய ஜெபத்தினால் தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அது ஒரு நாள் நீங்க மறக்காதீங்க தேவ ஜனமே. அநேகருடைய ஜெபத்தினால ஊழியக்காரங்க உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு நாள் நாங்களும் மறக்க மாட்டோம். ஏன்னா பலவீனமான பாண்டங்களை ஆண்டவர் தாமே ஆசீர்வாதத்தின் பாண்டமாக எடுத்து சபைக்கே எடுத்து பேசும்படியாக ஆண்டவர் மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்க நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிடையாதுங்க. உங்களை நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய ஜெபங்கள் உங்களை தொட்டிருக்குது. உங்களுடைய வீட்டுல இருக்கிற ஜெபங்க தொட்டிருக்குது. கணவனுடைய ஜெபம், மனைவியுடைய ஜெபம், பிள்ளைகளுடைய ஜெபம், ஊழியக்காரருடைய ஜெபம், விசுவாசிகளுடைய ஜெபம், நீதிமானுடைய ஜெபங்கள் தான் உன்னை உருவாக்கி இன்னைக்கு சபையில ஒரு விசுவாசியாக உன்னை நாட்டப்பட்டவனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னுடைய வேறு நான் அல்ல, என்னுடைய வேறு கிறிஸ்துவானவர். அதுதான் நான் செழிப்பா இருக்கிறேன். என்னங்க, என்னோட வேறு யாருங்க? கிறிஸ்துவானவர். நான் பசுமையா இருக்கிறேன், காரணம் என்ன தெரியுங்களா? என்னோட வேறு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்றது. என்னங்க, நீ மற்றவர்களுக்கு நீ தடுக்கலாக இராதபடிக்கு பாருங்கள். நீங்க என்னவா இருக்க கூடாதுங்களா? தடுக்கலாக ஆகாதபடிக்கு உங்களை நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை நீங்க செக் பண்ணிக்கங்க. மற்ற வேடிக்கை பொருளாக நீங்க என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவனில் ஒருவனுக்கு ஆண்டவர் பேசுறார் பாருங்க. பெரியவனில் ஒருவனுக்கு சொல்ல யாருங்க? சிறியவனில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் நடு பகுதியில் என்ன பண்ணுங்க? ஆழத்துல இறக்கிட்டு வந்துருங்க. அமர்த்தி வாங்கன்ற, வெறும் இறக்கி வச்சுட்டு வராதீங்க. என்ன பண்ணுங்க? அவனை அமர்த்தி வாங்க. அராப் கட்ட மாதிரி என்ன பண்றது? அமர்த்தி தான் வரணும். இறக்கி என்ன பண்ணுங்க? அமர்த்தி தள்ளுங்கன்ற. எங்கங்க? ஆழத்துல சமுதிரத்துல அவனை ஏந்திரக்கலாம் கழுத்துல கட்டி
இடரல் உண்டாக்குறவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிரும். அது நலமா அமுத்திட்டு வாங்கன்ற தடையா நிக்கிறவனுக்கு என்ன பண்ணுங்க? இத நான் சொல்லப்பா, யார் சொன்ன வார்த்தைங்க? ஏங்க அதே 18:18 என்ன சொல்லுகிறது? அதே 18:18 மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் பாருங்க. இந்த வசனம் சொல்றது கட்ட அவருங்கன்றார். ஆனா நீங்களே என்ன ஆகாதீங்க, தடையா நிக்காதீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம எப்போதுமே என்ன இருக்கக்கூடாதுங்க, முடிந்தா ஊனுக்கோளாக மாறுங்க. கடைசியில மோசைக்கேல் வந்து கையில செஞ்சு தரீங்களா? ஒரு கோலை கொடுக்குறா, ஊனுக்கோல். நான் எப்போதுமே சொல்லிட்டே இருக்குது, என்னங்க என்ன கோலா மாறணும்? ஊனுக்கோளாக மாறணும். You have to depend on God. கர்த்தரை சார்ந்து இருக்கிற கல்லாக, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாக, கர்த்தரே தேவனின் நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியவான வசனம் சொல்லுங்க. Is a blessed person. நீங்க மற்றவர்களுக்கு என்னவா இருக்க கூடாது? ஒரு நாளும் ஒரு க்ஷணமும் தடையாக இருக்க கூடாது. அப்ப யாரா இருக்கணும் நீங்க? நான் ஒரு நாள் உங்களுக்கு அஃபென்சிவா இருக்க கூடாது. எப்பொழுதுமே உங்களை நான் ஊக்குவிக்கணும் தவிர்த்து என்ன பண்ண கூடாதுங்க, உங்களுடைய விசுவாசத்தை நான் உடைக்க கூடாது. ஏன்னா விசுவாசம் தந்தவர் நான் அல்ல, விசுவாசத்தை தந்தவர் அவர். அந்த விசுவாசத்தை நான் உங்க மேல என்ன பண்ண கூடாதுங்க, உடைக்க கூடாது, ஸ்டாப் பண்ண கூடாது. ஏன்னா God அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. உங்களை நான் என்ன பண்ண எப்படி ஆகிடுங்க. ஏசப்பாவுடைய ஊழியத்துல சீடர்கள் எல்லாருமே பின்னால போயிடுறாங்க, பேக் ஆயிடுறாங்க, வேணான்னு சொல்றாங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்க என்ன இருக்குதுங்க, சீடர்கள் எல்லாம் பேக்கப் ஆயிடுறாங்க. வேணாண்டவரே நாங்க மறுபடியும் மீன் பிடிக்கவே போயிடுகிறோம். அந்த கூட்டத்துல இல்லாத ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பேரு கூட இணைஞ்சிடறாங்க, சேர்ந்துடுறாங்க. எடுத்துக்கொள்ளுங்க 21:1-2-3 வாசிக்க கேட்போம் பாருங்க. என்னங்க இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமா எழுது. சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனாகிய அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி நான் மீன் பிடிக்க போகிறேன். எங்க போயிறாங்க திரும்பிங்க? இதுக்கு முன்னால எங்க இருந்தாங்க? கர்த்தருடைய சமூகத்துல ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுங்க? மீன் பிடிக்க போறாங்க. ஏசப்பா டேய் நான் உங்களை அழைத்த அழைப்பு என்னது? நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன். நீங்க மறுபடியும் எங்க போறீங்க? மீன் பிடிக்கவே போகிறீங்க. ஆண்டவர் அவர்களை தேடி வரார். எங்க வராருங்க? கடற்கரைக்கு என்ன பண்றாரு? உன்னை தேடி வரார். ஆண்டவர் உனக்கு ஒரு நாளும் தடையாக நிற்க மாட்டார். அவர் ஊனுக்கோலா இருப்பார். வசனம் சொல்லுது அந்த ராவு முழுமையாக ஒரு மீன் பிடிக்க போனார்கள், ஒன்றும் அவருடைய வலையில அகப்படவில்லை. அதுக்கு பின்பு கர்த்தர் என்னங்க, பிள்ளைகளே ஏதாவது புசிக்க ஏதாவது உண்டோ என்று அவர் கேட்டார். வசனம் சொல்கிறதுங்க ராமுலமாக பிடித்த ஒன்றுமே இல்ல. உன்னுடைய வலது பக்கத்தாக உன்னுடைய வலையை வீசுன்னு சொன்னாரு. வலையை வீசின உடனே என்னங்க அந்த வலைக்கு நேராக ஏராளமான மீன்கள் வந்து சேரினது. கர்த்தர் நிற்கிறதை கண்டு, அவர் நிர்வாணியாக இருக்கிறதை கண்டு அவர் தண்ணிக்குள்ள போய் குதிச்சாரு. என்ன பண்றாரு? அவர் இருந்த துண்டு எடுத்து என்ன பண்றாங்க, தன் வஸ்திரமாக மாற்றிக் கொள்கிறார். அந்த மீன் என்ன பண்றாங்க, அந்த வலைய அப்படியே இழுத்துட்டு வராங்க. இழுத்து வந்து இறக்க வைக்கும் போது 21ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த வசனத்தோட தோராயில நீங்க கேட்டீங்கன்னா இந்த பகுதிகளை தான் நீங்க கேட்பீங்க. வாசிங்க சகோதரியே. கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருந்ததை நீ மீனை பிடித்து வரத்துக்கு முன்னாலேயே உனக்காக கரி நெருப்பு அது மேல என்னச்சுங்களா மீன் வைத்திருந்ததும் அப்பத்தையும் என்ன நினைச்சுங்களா? நைட்ல என்ன கிடைச்சிச்சு? தமா துண்டு. இந்த மீன் எங்க தருமாச்சு?
உனக்கு தெரியாது. உன்னை அழைக்கும் போது ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தான் அழைப்பார், கிருபை கொடுத்துதான் அழைப்பார். நீ நினைச்சுக்காத நீ மீன் பிடிச்சுதா நீ எல்லாம் செய்யணும்னு நினைக்காது. ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திருக்கிறார். உனக்கு நெருப்பு வைத்திருக்கிறார், நெருப்பு தளத்தை வைத்திருக்கிறார், அந்த நெருப்பு மேல வேண்டிய மீனையும் வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு ஒரு நாளும் மதிலாக இருக்காது, ஆனா தூணுகோலாக ஊனுகோலாக கர்த்தரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக மாறுங்க. தேவச்சனம் உன்னை தேடி வருகிறார், உன்னுடைய சூழ்நிலை தேடி வருகிறார், உன்னை ஊக்குவிக்க வருகிறார், உன்னை ஃபயர் பண்ண மறுபடியும் ஆண்டவரை தேடி வருகிறார். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், காடோட பிரசன்ஸை விட்டுறாதீங்க. பூமியில் இருக்கும்போது ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தம், மற்றவரை ஊக்குவிக்கணும். மூன்றாவது கர்த்தருடைய பிரசன்னம். சாகர வரைக்கும் உன்னோட வருகிற ஒரே ஒரு பொருள் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 18:20 சொல்கிறது, எங்க 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நானு. இப்ப யோசிச்சு சொல்லுங்க, இந்த மாலவேல கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா? உங்களோட பேசுகிறாரா? உங்களை ஊக்குவிக்கிறாரா? வாசிங்களா சிஸ்டர்? ஏனெனில் 2 பேராகிலும் 3 பேராகிலும் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவருடைய நடுவிலே ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்க. இந்த வாசனை கேட்கும்போது என்ன சொல்லணும்? கர்த்தர் யாரு எங்க இருக்கிறாருங்க? நம்ம நடுவுல இருக்கிறார். He is in the midst of us. நம் நடுவுல வாசம் செய்கிறார். விசுவாசிக்கிறோம். இப்ப சொல்லுங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஏன் ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு? மற்றவனை பார்த்து ஆண்டவனை அழைக்கல, உன்னை பார்த்து தான் கனமான ஊழியத்துக்கு அழைச்சிருக்க. நீ ஆண்டவருக்கு முன்பாக விசேஷமானவன். உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடு. உன்னுடைய கிருபை ஆண்டவருக்கு முன்பாக பெற்றுக்கொடு. நீதி உள்ளவனாக இருக்கிறவனை கர்த்தரை ஆசீர்வதிக்க ஊக்குவிக்க வாஞ்சிக்கிறார். Don't stop your race. Keep running to the end. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்காக. மானானது நீரோடைகளுக்கு வாஞ்சித்து கதறுகிறதை போல தேவா என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை நோக்கி தான் நான் வருகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வாங்க. You are my inspiration ஆண்டவரே. You are my inspiration. ஆண்டவரே, ஒரு மனுஷனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என்னை படைத்தவரை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் மனுஷனை நம்பியிருக்கிறதை பார்த்திலும் தேவன் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என் வசனம் சொல்லுங்க. எனக்கு தந்திருக்கிற கிருபைக்காக, என்னுடைய ஓட்டத்தின் பயணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இருக்கிற நாட்களை என்னை போல ஒரு சக மனிதனை சந்தித்து அவனை ஊக்குவிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் எல்லோருமே ஓடுவோம் ஆண்டவரே, ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில வந்துட்ட பிறகு எல்லாருக்கும் அந்த ஓட்டத்தை சரிசமமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர்கள் ஏழையாக, சிலர்கள் பணக்காரர்களாக, சிலர்கள் பணத்துக்காக, சிலர் குணத்துக்காக, சிலர்கள் கிருபைக்காக, சிலர்கள் இரக்கத்துக்காக, சிலர்கள் தயவுக்காக, சிலர்கள் அபிஷேகத்துக்காக நாங்கள் எல்லோருமே ஒரே பரிமாணத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு நான் ஒரு பொழுதும் ஒரு நாளும் ஒரு க்ஷணமும் மற்றவனுக்கு நான் என்னவா இருக்க கூடாதுங்க? மதிலா இருக்க கூடாது, தடையாக இருக்க கூடாது. ஆனா ஊனுக்கோளாக நான் மாற்றுங்க தகப்பனே. என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். எனக்கு ஒரு ஜெப ஜீவியத்தை தாங்க. கர்த்தர் மேல் போக்கஸ் பண்ற ஆவியை தாங்க. கர்த்தரை சார்ந்து இருக்கிற கிருபையை தாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எண்ணம் துவாரமுள்ளவர்களாக எங்களை மாற்று. அப்போட நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக்கிடுகிறோம். கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்காக, வேதனையில் இருக்கிறவர்களுக்காக, துன்பத்தில் இருக்கிறவர்களுக்காக, மனக்குடைச்சல் இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக இந்த வேளை நான் ஜெபிக்கிறேன். அவருடைய சுகர் லெவலுக்காக ஜெபிக்கிறேன், பிபி லெவலுக்காக ஜெபிக்கிறேன், ஹார்ட் டிசீஸ்க்காக ஜெபிக்கிறேன், சுவாசிக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எல்லா டிப்ரெஷன் ஆவிகளை அகற்றப்பட ஜெபிக்கிறேன். எல்லா முது நோய்களை எடுத்து போடுங்க, எல்லா இடுப்பு நோய்களை எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினால தீராத வியாதிகளுக்காக ஜெபிக்கிறேன், சுகமாக்க முடியாத காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆயுஷ்களை உறுதிப்படுத்துங்க. உமக்காக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பாவுடைய நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya.